மன ஓசையின் 22வது பதிவு இது. இப்பதிவில் உலகநாதர் எழுதிய உலக நீதியின் 6 மற்றும் 7வது பாடல்களை படிக்க இருக்கின்றோம். இனி பாடல். வார்த்தை சொல்வார் வாய்ப்பார்த்து திரிய வேண்டா, மதியாதார் தலைவாசல் மிதிக்க வேண்டா, மூத்தோர் சொல் வார்த்தைகளை மறக்க வேண்டா, முன்கோபக்காரரோடு இணங்க வேண்டா, வாத்தியார் கூலியை வைத்திருக்க வேண்டா, வழிபறித்து திரிவாரோடு இணங்க வேண்டா. அவ்வளோதான் 6 வரி. வார்த்தை சொல்வார் வாய்ப்பார்த்து திரிய வேண்டா அப்படின்னா, வீண் வம்பு பேசும் வீணர்களின் வாயை பார்த்து கொண்டு தனக்குரிய வேறு வேலைகளை விட்டுவிட்டு ஊர் சுற்றக்கூடாது. அதான் வார்த்தை சொல்வார் வாய்ப்பார்த்து திரிய வேண்டா, மதியாதார் தலைவாசல் மிதிக்க வேண்டா. இது எல்லாருக்கும் தெரியும். மூத்தோர் சொல் வார்த்தைதனை மறக்க வேண்டா. வயதால் பெரியவர்களுடைய பண்பட்ட புத்திமதியாக கூறப்பட்ட வார்த்தைகளை மறக்கக்கூடாது. முன்கோபக்காரரோடு இணங்க வேண்டா. அது எல்லாருக்கும் தெரியும். மிகு சினம் கொள்ளும் இயல்புடையவர்களோடு தொடர்பு கொள்ளக்கூடாது. வாத்தியார் கூலியை வைத்திருக்க வேண்டா. கற்க வேண்டிய நூல்களை கற்பித்த ஆசிரியருக்குரிய தட்சணையை தராமல் இருக்கக்கூடாது. வழிபறித்து திரிவாரோடு இணங்க வேண்டா. ஐயம் கொள்ளாமல் பயணிகளின் வழியை மறித்து வெருட்டி அவர் கைப்பொருளை வலிந்து கைப்பற்றும் கள்ளர்களோடு இணங்கி இருக்கக்கூடாது. இது 6வது பாட்டு. 7வது பாட்டு. கருதாமல் காரியங்கள் முடிக்க வேண்டா, கணக்கழிவை ஒரு நாளும் பேச வேண்டா, பொருவார்தம் போர்க்களத்தில் போக வேண்டா, பொதுநிலத்தில் ஒரு நாளும் இருக்க வேண்டா, இருதாரம் ஒரு நாளும் தேட வேண்டா, எளியாரை எதிரிட்டு கொள்ள வேண்டா. எளியாரை எதிரிட்டு கொள்ள வேண்டா. இதுல கருதாமல் காரியங்கள் முடிக்க வேண்டா அப்படின்னா, விளையக்கூடிய நன்மை தீமைகளை ஆராய்ந்து பார்க்காமல் எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட்டு முடிக்கக்கூடாது. கருதாமல் காரியங்கள் முடிக்க வேண்டா, கணக்கழிவை ஒரு நாளும் பேச வேண்டா அப்படிங்கிறாங்க. இது ரொம்ப இந்த வரிக்கு வித்தியாசமான உரை எழுதுறாங்க. நம்மிடம் பொருள் ஒப்படைக்கப்பட்டால் பொய்க்கணக்கு எழுதி வஞ்சகம் செய்யக்கூடாது அப்படின்னு போடுறாங்க. இன்னொரு உரையாசிரியரும் அதையே தான் சொல்றார். பொய்க்கணக்கு கூறுதல் கூடாது. அதுதான் அந்த பாடல் வரிக்கு பொருள். கணக்கழிவை ஒரு நாளும் பேச வேண்டா, பொய்க்கணக்கு எழுதாத. பொருவார்தம் போர்க்களத்தில் போக வேண்டா அப்படின்னா, ஊர் பொதுவாக விடப்பட்ட நிலத்தில் ஒருபோதும் இருக்கக்கூடாது, அதை ஆக்கிரமிக்கக்கூடாது. பொருவார்தம் போர்க்களத்தில் போக வேண்டாம்னா, பகைவர்கள் போர் புரியும் போர்க்களத்திற்கு எந்த கட்சியையும் சேராத போர் புரியும் ஆற்றல் இல்லாத ஒருவன் போகக்கூடாது. அது 2 பேர் தேவையில்லாம சண்டை போட்டுக்கிட்டு இருக்க இடத்துல 3வது ஆளா சம்பந்தம் இல்லாத ஒரு ஆள் அதுக்குள்ள போகக்கூடாது. இதெல்லாம் சமூகத்தில் நடக்கிற சம்பவங்களை பார்த்து எழுதப்பட்டது. அது மாதிரி ஒருத்தன் உள்ள போய் 2 பேரும் போயிடுவான், 3வது ஆள் பலியாயிடுவான். அதுக்காக சொல்றாங்க, பொருவார்தம் போர்க்களத்தில் போக வேண்டா, பொது நிலத்தில் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். ஊர் பொதுவாக விடப்பட்ட நிலத்தில் யாரும் அதை ஆக்கிரமிக்க கூடாது. இருதாரம் ஒரு நாளும் தேட வேண்டா. முறையாக திருமணம் செய்து கொண்ட மனைவி இருக்க 2வது மனைவியை தேடக்கூடாது. எளியாரை எதிரிட்டு கொள்ள வேண்டாம் அப்படின்னா, எளியவர்கள் பலமற்றவர்கள் செல்வாக்கு அற்றவர்கள் தானே என்று அவர்களோடு பகை கொள்ளக்கூடாது. இதுதான் 6 அண்டு 7 பாடல்களுடைய பதிவு. இதோட இந்த பதிவு நிறைவு பெறுகிறது. இந்த பதிவெல்லாம் எதுக்காக செய்கிறோன்னா, இவைகள் நம்மகிட்ட இருக்கிற பெரும் செல்வங்கள். இவைகளை நாம் ஒரு புஸ்தகத்தை தேடி எடுத்து படிக்க போகிறதில்ல. இது மாதிரி யாராவது சொல்லி ஒருவேளை அதை காதில் கேட்பதுங்கிறது ஒரு நல்ல காரியம். தமிழுக்கு நம்மகிட்ட இருக்க பெரும் செல்வத்தை என்னன்னு ஒரு தடவை திரும்பி பார்க்க வைக்கிற முயற்சி தான் இது. இவைகள் யாருக்கும் தெரியாதது இல்லை, இவைகள் அறியாததும் இல்லை.